Hi friends, welcome to Tutor Joes. Last classல வந்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை கிரியேட் பண்ணி அது கூட வந்து டேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டை எப்படி வந்து மைனஸ் பண்ணுறது, ஓகேங்களா, அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் எடிட்டரில் என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணணும். அதுக்காக நான் இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து டேட்டா ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட ஒரு நியூ ஷீட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் சப், ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டேட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட் சப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன் .php. ஸோ இதில் நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த ஆடுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்ற போகிறோம், இதே ஃபார்மேட்டு தான் ஆடுக்கு பதிலாக நம்ம சப்புன்னு சொல்லி மாற்ற போகிறோம், ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும், ஓகேங்களா. இதுக்காக தான் நம்ம வந்து ஆட் சப் ஆட்லேருந்து நம்ம சப்பாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு நம்மளோட டேட் சப் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது என்னென்னா 31 கொடுத்தோம். அதுலேருந்து 10 நாளை வந்து மைனஸ் பண்ணி நமக்கு 21ன்னு சொல்லி கொடுத்துருக்கு, ஓகேங்களா. இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.